ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாயவரத்தில் இருக்கிற ஒரு செகண்ட் ஹேண்ட் விண்டேஜ் பைக் ஷோரூம் தான் வந்திருக்கோம். இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா RX100 புல்லட் இந்த மாதிரி பைக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ஷோரூம் தான் தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் கிடச்சிது, அதனால் போய் வீடியோ எடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் பைக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. 30 வருஷமாக இந்த ஷோரூம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வண்டி வந்து இப்போ ராயல் என்ஃபீல்டில் மேட்சிஸ்மோ மாடல் வந்து 2000 மாடலு. இது வந்து என்ஃபீல்டில் வந்து மொத்தம் 3-4 டைப் வருது. இப்போ ரீசெண்டாக போடுற மாடல்லாம் வந்து கிளாசிக்கு 315 போடுறாங்க, எலக்ட்ரான்னு போடுறாங்க, தண்டர் பேர்டுன்னு வருது, 4-5 வகையில் வருது. இப்போ அதிகமாக வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்க வண்டி வந்து கிளாசிக் மார்க்கெட்டிங்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிளாசிக்கில் வந்து சீட்டு தனித்தனியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு அதை நிறைய பேர் வந்து சஸ்பென்ஸுக்காக ஸ்ப்ரிங் டைப் இருக்கிறதுனால அந்த இதை வாங்குகிறாங்க. அது மார்க்கெட்டில் இப்போ கொஞ்சம் வண்டி அதிகமாக கஸ்டமர் வந்து கேட்குறப்ப வண்டி அதிகமாக வந்து என்கொயரி வர்றது அந்த வண்டி தான். இந்த டைப்பு வந்து பாயிண்ட் டைப்பு மேட்சிஸ்மோங்கிற ஒரு டைப்பு. இந்த டைப் மாடல் வந்து இது சாதா பழைய மாடல். இது இப்போ புது வண்டியோடைய மார்க்கெட்டு தாண்டி வந்து இந்த 69 மாடலு 70 மாடல்னு இந்த மாடல் ரொம்ப பழைய மாடலுக்கு தான் வந்து விலை அதிகமாக போகுது. ₹1 ₹2 அந்த ரேஞ்சில் வந்து இந்த பழைய மாடல் இந்த பாயிண்ட்டுக்கு போகுது. அது சில கஸ்டமர் வந்து நிறையா டீலக்ஸ் பண்ணி வண்டியை வந்து ஒரு ₹1,00,000 போல் செலவு பண்ணி இல்லை குவாலிட்டியாக கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டுருக்கோம். ஆனால் பழைய வண்டியில் வந்து இப்போ அந்த லேட்டஸ்ட் வண்டிக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் பண்ணித்தரோம். 2015க்கு அப்புறம் உள்ள வண்டிக்கு அவங்க வண்டி எடுக்கிறதுல பாதி அமௌண்ட்டுக்கு வந்து லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி தந்துடுறோம். இப்போ இந்த வண்டியோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்னாக்கா, உங்களுக்கு வந்து பிரேக் வந்து எல்லா வண்டியிலையும் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து இந்த பழைய மாடலில் வந்து ஆப்போசிட் சைடில் வரும். இந்த இப்போ ரீசெண்டாக போடுற மாடலில் எல்லாத்துலேயும் வந்து சாதாரண 100cc எப்படி நம்ம பிரேக் எந்த நார்மலாக வர மாதிரி போட்டு கியர் சிஸ்டம் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த மாதிரி டைப்பில் மற்ற 100cc வர மாதிரியே போட்டிருக்காங்க. இது நார்மலாக எல்லா வண்டியும் 100cc ஓட்டுறவங்க மாதிரியே இந்த கிளாசிக்கு அந்த வண்டியெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாடல் பழைய மாடலில் பார்த்திங்கன்னா அப்படியே தலையில் மாறும். அது பிரேக் வந்து இந்த சைடு வந்துடும், அந்த சைடு வந்து கியர் வந்துடும். அது பழக்கத்துக்கு வராதவங்க கொஞ்சம் திடீர்னு வண்டி ஓட்டுறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 100cc இந்த மாதிரி பைக்கு ஓட்டுறவங்களுக்கு வந்து இப்போ கிளாசிக் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் செல்ஃப் மோட்டரோடு இப்போ போட்டிருக்காங்க. செல்ஃபு போடுறதுனால இப்போ வந்து அவங்களுக்கு வெயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. இப்போ வண்டியை கிக் பண்ணி வண்டியை வந்து ரொம்ப பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த பழைய மாடல் இருக்குது. இப்போ ரொம்ப அட்வான்டேஜாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, செல்ஃபை போட்டுட்டு அப்படியே ஈஸியாக யாராக இருந்தாலும் ஓட்டலாங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்றைக்கி வந்து புல்லட் கிளாசிக்கு எப்போதுமே நல்ல மார்க்கெட் இருக்குது. இதுதான் புல்லட்டு டீட்டெயில்ஸ். இப்போ இந்த மாடல் வண்டியெல்லாம் கொஞ்சம் வந்து இப்போ வர்ற வண்டியை விட இது கொஞ்சம் வெயிட்டு கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் இப்போ செல்ஃப் இல்லாதனால இதை வந்து கிக் பண்ணி கரெக்டாக அந்த ஆம்பு கரெக்டாக நியூட்ரலில் வச்சுட்டு அடித்தா ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகும். அப்படி செல்ஃப் வண்டி அப்படி கிடையாது. நம்ம வந்து டக்குன்னு எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அப்படியே கிளச்சை பிடிச்சிட்டு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வண்டி வந்து இப்போ அதிகபட்சமாக வந்து இப்போ ₹1,00,000 ₹1,50,000 அதுமாரி தான் இப்போ வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. கிளாசிக் அப்படி கிடையாது. மார்க்கெட் இன்றைக்கி மாடலுக்கு என்னவோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ பழைய வண்டியில் வந்து ரொம்ப பேர் டீலக்ஸ் பண்ணி தான் விற்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் வண்டி எடுத்தோம்னாக்கா கம்ப்ளீட்டாக ஒரு ₹40-50 செலவு பண்ணி அதை டீலக்ஸ் பண்ணி அப்புறம் தான் விற்போம். ஓரளவுக்கு நல்லா மார்க்கெட் போயிட்டுருக்கு புல்லட்டை பொறுத்த வரைக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து இப்போ இது காரைக்கால் ரிஜிஸ்ட்ரேஷன்றதுனால இது வந்து ₹1,00,000 இது போகுது. மாடல் வந்து 76. இது வந்து 3 ஓனர். இப்போ வண்டி வந்து ஒவ்வொன்றும் சில பேர் ஒரே ஓனராக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ரேட்டு வந்து கூட கொடுப்போம். 3 ஓனர் 4 ஓனர் ஆகிடுச்சுன்னா வண்டி விலையை வந்து கொஞ்சம் குறைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். மற்றபடி இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட்டில் கொடுத்துருது. வண்டி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி விலையை வச்சு நாங்கள் மார்க்கெட் கொடுத்துருவோம். ஒரிஜினாலிட்டி ஒன்றும் மாறல, இது அப்படியே தான் இருக்குது.
இந்த நம்ம வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணால் பஃபிங் பண்ணிக்கலாம். இது குரோமியம், இந்த மர்க்காடு, இந்த சைடு எல்லாமே குரோமியம் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ஷைனிங் கொடுத்து பண்ணுறது தான் நம்ம டீலக்ஸ் பண்ணுறது. இப்போ இது வந்து அப்படியே ஒரிஜினாலிட்டி அந்த இதில் இருக்குது, அதே பழைய மாடல்லே இருக்குது. இன்னும் இதுக்கு முன்னாடி 65, 66லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிம்மு மேட் இன் இங்கிலாண்டு, ஹெட்லைட் கிளாஸு மேட் இன் இங்கிலாண்டு, அந்த மாதிரி வந்து அந்த ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் இங்கிலாண்டுன்னே வரும். அதுக்கோடைய குவாலிட்டி வந்து 2 லட்ச ரூபா வரைக்குமே போகுது, மதிப்பு அதிகமாக போகுது. இந்த வண்டி ஒரே பேட்டர்ன் தான் வரும். இது வந்து சேம் தான். இப்போ இந்த வண்டி பார்த்திங்கனாக்கா 2000 மாடலு, இப்போ 15 வருஷம் டேக்ஸ் முடிஞ்சு இப்போ திரும்பி ரினியூவல் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ ரினியூவல் செலவு அதெல்லாம் சேர்த்து நம்ம கரண்டில் கொடுக்குறதுனால ஒரு 75 ரூபா ரேஞ்சில் இந்த வண்டி கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ இந்த மேட்சிஸ்மோங்கிற டைப்பு இது, இந்த மேட்சிஸ்மோங்கிறது வந்து கொஞ்சம் மார்க்கெட் அதை விட கொஞ்சம் கம்மி. இது அதுமாதிரி இன்ஜின் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும், இதுவும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதை விட இது நல்லா இன்ஜின் நல்லாயிருக்கும். ஆனால் விலை வந்து ஒரு 75 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த வண்டி வந்து 92 மாடலு RX100. இது பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் கிடையாது, இது கம்ப்ளீட்டாக திரும்பி ரெடி பண்ணது. எப்படின்னா பெயிண்டிங் பண்ணி ஸ்டிக்கெல்லாம் டிசைன் பண்ணி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவுட்லுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்கெல்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரு. ஒரிஜினலாக டிஸ்க்கு வராது, ஒரிஜினலாக இந்த டிஸ்க்கு டைப்பு இவங்க நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. பண்ணி இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50-60 ரூபா செலவு பண்ணி வண்டி எல்லாமே அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறதுனால இதை மாதிரி வாங்கினா ஒரு 75 ரூபா அந்த ரேஞ்சில் இந்த மாதிரி RX100 கிடைக்கும். இது டேக்ஸ் எல்லாமே வந்து ரினியூவல் பண்ணி இப்போ கரண்டில் நடைமுறையில் இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே கரண்டில் வச்சுருக்கிறதுனால இந்த வண்டி நல்ல மார்க்கெட்டில் இன்றைக்கி 100 டிமாண்டாகவே போயிட்டுருக்கு இன்னை வரைக்கும். ஆனால் இப்போதைக்கு வர்றதில்லை. இந்த வண்டி என்னென்னா பஜாஜ் கம்பெனியில் பல்சர் 220F. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா மாடல் வந்து 2016 மாடல். இந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு ஓனர் தான் இப்போ நம்மள்ட்ட சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து இப்போ ஹை பட்ஜெட்டில் வண்டி கேட்குற மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 220 வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் வந்து ஸ்டூடெண்ட்டுங்க அதிகமாக விரும்புகிற வண்டி. ஸ்டூடெண்ட்டுங்க வாங்குறதுலே வந்து எப்படின்னாக்கா உங்களுக்கு ஹை ரேஞ்சில் உள்ள வண்டியில் இது ஒன்று. இப்போ மார்க்கெட் வந்து இது வந்து 2016 60 ரூபா போகுது. மார்க்கெட் ரேட்டு 60,000 விற்கிது. ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து பல்சரில் வந்து 150, 180, 200, 220 இந்த டைப்பில் இருக்குது. இதில் 200 NSங்கிற மார்க்கெட்டு நல்லா இதை விட 220 விட நல்லா மார்க்கெட்டிங் போயிட்டுருக்கு. 150 நார்மலாக வந்து உள்ள ஒரு நார்மல் பர்சன்லாம் எடுக்கிற வண்டி 150 எடுக்கிறாங்க. இப்போ 220யும் 180யும் அந்த 200யும் எடுக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 75-80% வந்து ஏன் 90% சொல்லலாம் ஸ்டூடெண்ட்டுங்க. அந்த ஓரளவுக்கு இந்த ஜாப்பில் போகிறவங்களாம் இதை இது பண்ணுறதில்ல. ஓரளவுக்கு ஒரு 35 வயசு 40 வயசு அந்த வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து 150 விரும்புகிறாங்க. அதில் கொஞ்சம் வெயிட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனாலையும், ரெண்டாவது ஹை ஸ்பீடில் ஒரு நார்மல் கிடைக்கிற மைலேஜ் எல்லாமே கிடைக்கும். இந்த வண்டியெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு 40-35 இந்த ரேஞ்சில் போவோம். 200 அந்த ஆவரேஜ் 35-40 அந்த ரேஞ்சில் போகுது. 150 வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு லிட்டருக்கு போகுது. நார்மலாக எக்கனாமிக்காக உள்ளதுக்கு அந்த வண்டி பெஸ்ட்டு வண்டி பஜாஜில் பல்சரில். யமஹா வண்டி குரூப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா RX100ன்னு ஒரு வண்டி வந்து பழைய மாடல் இருக்குது. அப்புறம் வந்து யமஹா கிரெக்ஸு, யமஹா லிப்ரோ, அப்படியே அதில் நிறைய மார்க்கெட்டிங்கில் உள்ளதில் வந்து RX100 வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக மார்க்கெட் வந்து மேலே மேலே ரைஸ் ஆகிட்டு. எப்படி புல்லட்டுக்கு மார்க்கெட் இறங்கலையோ அதேமாரி RX100 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80,000, 1 லட்சம், 70,000 ரூபா அது பில் ரேட்டு அப்போ என்ன விற்றுதோ அந்த ரேட்டு கூட இப்போ விற்கிது. அந்தமாதிரி குரூப்பில் வந்து RX100 மைலேஜ் 40 கிலோமீட்டர் கிடைக்கும். அப்புறம் யமஹா FZ எஸ்ஸு, இதில் வெர்ஷன் 1ன்னு ஒன்று மாடல் இருக்குது, வெர்ஷன் 2ன்னு மாடல் இருக்குது. இந்த யமஹா வெர்ஷன் 1 வந்து எப்படின்னா உங்களுக்கு கார்பரேட் டைப் உள்ளது வந்து வெர்ஷன் 1 மாடலு. வெர்ஷன் 2 மாடலில் வந்து கார்பரேட்டர் இல்லாமல் ஃபியூல் இன்ஜெக்டரு, அதுக்கு கார்பரேட்டர் இல்லாமல் டேரெக்டாக ஃபியூல் இன்ஜெக்டர் மூலயமா ஃபியூல் சப்ளை ஆகுது.
இது நல்ல மார்க்கெட்டில் வந்து Yamaha FEZ FEZ-S FEZ-Sல வந்து கிக்கர் டைப் இருக்குது, கிக்கர் இல்லாமையும் பேட்டரியிலே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பேட்டர்னில் வந்து எல்லாமே மார்க்கெட்டிங்கில் நல்லா Yamaha FEZ நல்லாவே போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் வந்து Yamaha வந்து விரும்புகிற குரூப்பில் வந்து FEZ ஃபேஸர்னு போட்டிருக்க வண்டியை விட FEZ நல்லா போகுது. இதில் 10 வண்டி போணுச்சுன்னா அதில் ஒரு 3-4 வண்டி போகும். அந்த அளவுக்கு ஃபேஸருக்கு வந்து மக்கள் விரும்புறதோட இந்த மாதிரி FEZ-S FEZ தான் விரும்புகிறாங்க. இதில் இயர் வந்து 2010 இருக்குது, 12 மாடல் இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கனாக்கா 2015. 2015 வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு வந்து 50 ரூபா போகுது. புதுசு பார்த்திங்கன்னா 1.20 வரைக்கும் இப்போ விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ என்ன மார்க்கெட் ரேட்டு சேல்ஸ் பண்ணுறோமோ அது வந்து எல்லா இடத்துலையும் ஒரு வருஷம் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இப்போ உள்ள மார்க்கெட்டு நிலவரப்படி 50 ரூபா 2015 போகுது. 2012 இந்த வண்டி பார்த்திங்கனாக்கா 26 ரூபா போகுது. 26 ரூபான்னாக்கா அந்த வண்டிக்குள்ளே அந்த டயர் கண்டிஷன், இன்ஜினு எல்லாம் செக் பண்ணி கொடுத்துட்றோம். அந்த மாடலில் வந்து சில இதை கஸ்டமர் செஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். விலை குறைய அதில் சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து பெரிய மேஜர் கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுன்னா நாங்கள் நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். டயர் மாற்றுற மாதிரி இருக்குது, ஒரு பேட்டரி மாற்றுற மாதிரி இருக்குனாக்கா அதுக்கு தகுந்த விலையை குறைச்சி கொடுத்துருவோம், கஸ்டமர் செஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருவோம். Yamaha குரூப்பை பொறுத்த வரைக்கும் 100cc வந்து பெஸ்ட்டு வண்டி கிரக்ஸு, நல்ல மைலேஜ் 80 வரைக்கும் கிடைக்கும். இது பெரிய வண்டியை பொறுத்த வரைக்கும் Yamaha FEZ-S நல்ல ஒரு மார்க்கெட்டிங்கில் நல்லா மயிலாடுதுறையில் வந்து 1985லேருந்து இந்த வண்டி பிஸ்னஸ் பண்ணுறேன். நாங்கள் அந்த 85 ஆரம்பிக்கிறப்போ பார்த்திங்கனாக்கா இந்த பழைய வண்டியை இந்த மாதிரி ஒரு இடமா நிறுத்தி கன்சல்டன்சி மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இப்போ கிடையாது. அதில் ஒரு ஆர்வத்தை எடுத்து முதல்ல இந்த மாவட்டத்தில் நான் வந்து கன்சல்டன்சி ஆரம்பித்து அந்த 85லே ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்சல்டன்சியோடைய டீட்டெயில்ஸ் சொல்லி அதுக்குன்னு டாக்குமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும், கஸ்டமருக்கு எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொழிலில் வந்து இப்போ எல்லோரும் நிறைய பேர் ஆர்வமாக படித்தவங்களே செய்ய ஆரம்பிக்கிற அளவுக்கு இந்த தொழில் வளர்ச்சி ஆகிருக்கு. காரணம் என்னென்னா அது வந்து ஒரு எப்படி நடத்தணும், அது எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபார்மெட் வந்து நாங்கள் அப்போவே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வரவங்களும் செய்கிற அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக செஞ்சு நாங்கள் நல்லா பண்ணணும். அந்த வகையில் வந்து இப்போ பார்க்க போனீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கன்சல்டன்சிக்கு மேலே வந்து எங்களை மாதிரி கன்சல்டன்சியாக வச்சு இப்போ கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ கஸ்டமர் வந்து பழைய வண்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, நம்ம போய் ஒரு தெரியாத ஒரு இடத்துல போய் வண்டி வாங்குகிறோம் அப்படின்றதுக்கும் ஒரு கன்சல்டன்சியில் வண்டி எடுக்கிறதுக்கும் என்ன ஒரு பயப்பட வேண்டிய தேவை இல்லைன்னாக்கா, ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல வண்டி ஒருத்தவங்க காட்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த OLX அந்த மாதிரி ஆப்பில் வந்து போய் நேரடியாக கஸ்டமர் போய் ஒருத்தவங்க அறிமுகம் இல்லாமல் போய் வாங்கிக்கிறப்ப வண்டியை ஓட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து அவங்களோட பேச்சு திறமையால் வண்டியை எடுத்துகிட்டு போய் நிறையா குற்றங்கள் நடந்துறது நிறையா நியூஸில் பார்க்குறோம். இப்போ இதை மாதிரி நிறுவனம்னு நம்ம வச்சு ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறப்ப நாங்கள் இந்த இடத்துல தான் இருப்போம். நாங்கள் வண்டி யாராவது வந்து நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு பிரச்சனையாக இருந்தால் எங்கள்கிட்ட வந்து தாராளமாக கேட்குறது ஒரு அசூரன்ஸு. நம்ம பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்கள மாதிரி. அதை மாதிரி வண்டியை வெளியிலே வச்சுட்டு அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு போகிறப்ப எங்கே போய் யாரை போய் கேட்குறதுங்கிற மாதிரி ஆகிடும். இப்படி இல்லாமல் இந்த 2 வீலர் கன்சல்டன்சியை வந்து ரொம்ப இந்த மாதிரி எங்கள்கிட்ட வாங்க வர கஸ்டமர்கிட்ட வந்து வண்டியோட கண்டிஷன் இப்படி இருக்குங்க, அவங்களுடைய பணம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி தாங்க வண்டி இருக்கும், இப்போ நல்ல குவாலிட்டியான வண்டி வேணும்னாக்கா நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டில் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாமே அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க முடிஞ்சால் அவங்க யாருக்காவது தெரிஞ்ச அவங்க மெக்கானிக் அழைச்சிட்டு வந்தோம் நீங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட வேண்டியது. சப்போஸ் கஸ்டமர் வந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு திருப்தி இல்லை, கொஞ்சம் கண்டிஷன் எங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் திருப்தியாக வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் அவங்க வண்டி யூஸ் பண்ணாங்களோ அதுக்கான தொகையை ஒரு 1000மோ 2000மோ ஒரு ஓட்டின ஒரு குறிப்பிட்ட டயத்தை வச்சு அந்த கஸ்டமர் மனசுக்கும் பாதிப்பு இல்லாமல் திருப்பி நாங்களே வேறு திருப்தியான வண்டியாக அவங்களுக்கு கொடுத்து கேரண்டியாக பண்ணுறோம். அதில் வந்து நல்ல ஒரு பேர் எடுத்துகிட்டு வரோம். இந்த வண்டியை யார் வாங்குகிறாங்களோ அவங்க வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா,
அந்த வண்டியோடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிறப்ப இன்னைய காலகட்டத்தில் வந்து உள்ள ஒரு சூழ்நிலை என்னன்னாக்கா, அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கிளியராக கன்சல்டன்சியில் வாங்குறப்ப நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். என்ன காரணம்னா, அவங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை வந்து கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறதுனால செஞ்சு கொடுத்துட்றோம். ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, இது ரெண்டும் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். இன்சூரன்ஸு ஒரு வேளை நமக்கு நடைமுறையில் இல்லைன்னாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இன்சூரன்ஸ் இல்லைன்னாக்கா நம்ம உடனடியாக அன்னைய டேட்லேருந்து நம்ம போட்டால் அதுலேருந்து அப்டேட் ஆகிடும். மெயினாக பார்க்க வேண்டியது, அந்த வண்டியில் கடன் ஏற்கனவே வாங்கினவங்க கடனை கிளியர் செய்து அதை வந்து அந்த ஆர்சி புக்கில் பதிவு செஞ்சுட்டாங்களா, ஆர்டிஓஎஸில் போய் என்டாஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஹெச்பி என்டாஸ்மெண்ட், ஹைபாத்திகேஷன் வந்து கிளியர் பண்ணிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். அவங்க ஏற்கனவே லோனில் வாங்கி அதை அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கனாக்கா அதனால் வந்து பயங்கர பிரச்சனைகள் ஆகிடும். அவங்களும் லோன் கட்ட மாட்டாங்க. நம்ம எடுத்துகிட்டு போன பிறகு நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறப்ப தான் தெரியும் அதில் லோன் இருக்குன்னு. அதெல்லாம் விழிப்புணர்வோடு வாங்கணும். எக்ஸ்சேஞ்ச் வசதியும் பண்ணி தந்துடும். உங்கள்கிட்ட ஒரு வண்டி வந்து ஒரு 10 வருஷத்து வண்டி இருக்குது, அதை கொடுத்துட்டு இப்போ ஒரு 2 வருஷத்துலேயோ 1 வருஷத்தில் உள்ள வண்டியோ மாற்றிக்கணும்னு சொன்னாக்கா அந்த வண்டிக்கு இந்த வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி எல்லாமே செஞ்சு திருப்பியும் அந்த லோ ரேஞ்சில் அந்த பட்ஜெட்டில் எஸ்டிமேட்டில் கேட்குறவங்களுக்கு அந்த வண்டியும் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். எக்ஸ்சேஞ்ச் வசதியும் பண்ணி தரோம். ஃபினான்ஸ் வசதியும், வண்டி என்ன மார்க்கெட் மதிப்போ அதில் ஒரு 70% வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி செஞ்சு தரோம். எப்படின்னாக்கா, ஒரு வண்டியை 40,000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 12,000 13,000 முன் தொகையாக கட்டிட்டு பாக்கியை நீங்கள் 26% இன்ட்ரெஸ்ட்டு போட்டு மாத தவணை முறையில் 12 மாதம் 24 மாதம் அவங்களுக்கு எப்படி கட்ட முடியுமோ அந்த பேசிக்கில் நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் கட்டுற மாதிரி தவணை முறையிலையும் செஞ்சு தரோம். இப்படி ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸில் வந்து வேணாம், ரெடி கேஷ் வேணாலும் நாங்கள் பண்ணித்தரோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.